சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐபிஎல் பார்க்கும்போது உண்மையிலேயே ஐபிஎல் மேட்ச் தான் பார்க்குறோமோ இல்லை வீடியோ கேம் ஏதாவது பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாலுக்கு பால் பவுண்டரியும் சிக்ஸருமா வந்து விளாசிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று ஐபிஎல்லில் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை தங்களுடைய சொந்த மைதானமான ராஜீவ்காந்தி மைதானத்தில் வந்து எதிர்கொண்டாங்க. ஸோ நேற்றைய முந்தைய தினம் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் செம்மையான மழை இருந்தது. ஸோ நேற்றைய போட்டி தடைப்பட்டால் அப்படின்னாக்கா ரெண்டு டீமுக்கும் வந்து ஈச் 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. அது சென்னைக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. பட் ஆனால் நேற்று நல்ல வேலையாக மழை வரல. பட் அதுக்கு முதலாக சன்ரைசர்ஸ் பேட்ஸ்மேன்ஸோட சிக்ஸர் மழை நேற்று வந்துச்சு அப்படி சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணது அப்படி சொன்னால் எல்எஸ்ஜி அணியினுடைய கேப்டன் கேஎல் ராகுல். அவர் டாஸ் வின் பண்ணி அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சன்ரைசர்ஸ் அணி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக 300 ரன் அடிக்காமல் விட மாட்டாங்க. எப்படியும் நம்ம டாஸ் வின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சந்தோஷத்தோட பேட்டிங் பண்ணுறோம் அப்படி சொன்னார். ஸோ கடந்த சில போட்டிகளில் சரியாக ஃபார்மில் இல்லாத டிகாக் வந்து வெளியே உட்கார வச்சுருந்தாங்க. அவர் மறுபடியும் டீமுக்குள்ளே வந்தார் நேற்று பார்த்தோம் அப்படின்னா. பட் ஆனால் நேற்று அவரால் பெருசாக வந்து டீமுக்கு எந்த வகையிலும் உதவ முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புவனேஸ்வர் குமார். நமக்கு தெரியும் புவனேஸ்வர் குமார் அவருடைய விண்டேஜ் காலத்தில் எந்த அளவுக்கு பவர் பிளேயில் எஃபெக்டிவான பவுலர்னு. பட் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து டிப்பாக இருந்து பட் மறுபடியும் பேக் வந்துட்டாருன்னு சொல்லலாம். நேற்று அட்டகாசமாக தொடங்கினார். ஸோ முதல்லே பார்த்தோம் அப்படின்னா டிகாக்கோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்தது டேஞ்சர் மேன் மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட விக்கெட்டையும் புவனேஸ்வர் குமார் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிளே போடுறவர் 4 ஓவரில் வெறும் 12 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் கண்டிப்பாக அந்த டிகாக்கோட விக்கெட்டுக்கு நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ண டிகாக்கோட அந்த பந்தை வந்து ரொம்பவே சரியான சமயத்தில் ஜம்ப் பண்ணி ரொம்பவே அட்டகாசமாக ஒரு அவேர்னஸோடு அந்த கேட்சை வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குர்னால் பாண்டியா வந்தார். ஸோ குர்னால் பாண்டியா கொஞ்சம் நிதானமாக தான் ஆடினார். ராகுல் அண்ட் குர்னால் பாண்டியா 2 சீனியர் பிளேயர்ஸ். அந்த டீம் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா தொடக்கத்திலே 2 விக்கெட் இருந்தாலும் மீட்டு கொண்டு வர முயற்சியில் கொஞ்சம் பொறுமையாக வந்து கொண்டு போனாங்க அப்படி சொல்லலாம். கேஎல் ராகுல் வந்து ஒரு 29 ரன்கள் சேர்த்த நிலையில் 33 பந்துகளுக்கு வந்து கேப்டன் பேட் கமின்ஸோட பந்து வீச்சில் வந்து ஆட்டம் இழந்தார். அதே மாதிரி குர்னால் பாண்டியாவையும் ரன் அவுட் ஆக்குனார் பேட் கமின்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரன்களுக்குள்ளேயே 4 விக்கெட்டுகளை இழந்த தடுமாற்றத்தில் இருந்தாங்க லக்னோ அணி. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைஞ்சது அப்படி சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதில் முக்கியமான ஒரு பிளேயர் வந்து நிக்கோலஸ் புரன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. நேற்று தேவையான சமயத்தில் ஒரு 26 பந்துகளில் 6 பவுண்டரி ஒரு சிக்ஸர்ஸோட 48 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஸோ அவர் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அவங்களால போட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அவருக்கு பக்கவலமாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் பதோனி. இப்போ நம்ம தீபக் கூட மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்கும்போது இவரை முன்னாடி வந்து இறக்குனாங்க. ஸோ என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து நேற்று ப்ரூவ் பண்ணார். 30 பந்துகளில் 9 பவுண்டரிகளோட 55 ரன்கள் சேர்த்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அதுவே நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பந்து வீச்சில் மற்ற ஓவர்ஸ் யாரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி போடல. அதுவும் நட்ராஜன் முதல் 3 ஓவர் நல்லா போட்டாலும் கடைசி ஓவரில் ரன்ஸ் போனார். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165 அப்படிங்கிறது லக்னோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து சேசிங்கில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லேயே கூட 160+ ரன்ஸ் அடித்து அதை டிஃபனும் பண்ணியிருக்காங்க கேஎல் ராகுல் தலைமையிலான லக்னோ அணி. ஸோ அதனால் இந்த பிச்சுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்த்தோன்னா கேஎல் ராகுல் 29 ரன், டிகாக் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 2 பேருமே நேற்று ஃபெயிலியர் 2-3 ரனில் ஆட்டம் இருந்தாங்க. குர்னால் பாண்டியா ஒரு 24, கடைசியில் நிக்கோலஸ் புரன் ஆயுஷ் பதோனி அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் கேம் கொண்டு போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து வந்தது. ஸோ 20 ஓவரில் 165 ரன்கள் எடுத்தாங்க. 4 விக்கெட்டுகள் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸோட பந்து வீச்சில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ரீலங்காவில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் அப்படின்னு ஒரு வந்து யங் பிளேயர் இருக்காரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் சொல்லியிருந்தாரு. நேற்று அவருக்கு வந்து டீமில் சான்ஸ் கிடைச்சிது. ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். விக்கெட் எடுக்கலாலும் கூட எக்கனாமிக்கலாக போட்டார் அப்படி சொல்லலாம். மற்றபடி மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே ஏன்னா கேப்டன் பேட் கமின்ஸாக இருக்கட்டும் நட்ராஜனாக இருக்கட்டும் கடைசி கட்டத்தில் டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க கடந்த சில போட்டிகளை. பட் நேற்று அவங்க 2 பேரும் கொஞ்சம் அடி வாங்கினாங்க அப்படி சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோரை போட்டாங்க 165 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களமிறங்கினாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அசால்ட்டாக 250 ரன் அடிக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் நேற்று அதுக்கான வேலையே கிடையாது. ஏன்னா தொடக்கத்திலேருந்தே அதிரடி தான். டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து முடிவாக வந்துட்டார். நான் இனிமேல்
நடித்தா ஹீரோ தான், இந்த மாதிரி சைடு ரோலு ஃப்ரண்ட் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளைலாம் கிடையாது, நடித்தா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அடித்தா பவுண்ட்ரி சிக்ஸர் தான், இந்த சிங்கிள் ஓடுற பழக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பவுண்ட்ரி சிக்ஸர்மாக போட்டு விளாசிட்டு இருந்தார். 30 பந்துகளில் 8 பவுண்ட்ரி 8 சிக்ஸர், இதுலேயே 80 ரன் வந்துருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 9 ரன் தான் அவர் வந்து ஓடி எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இதில் 5 சிங்கிளாக ஓடி இருக்காரு, 5 டாட் பால் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா முதல் 64 ரன்களை வந்து இவர் பவுண்டரிஸ் மூலமாகவே அடிச்சிருக்காரு. 65வது ரன் தான் முதல் ரன்னாக அவர் வந்து ஓடி எடுத்தார் அப்படி சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேக்குள்ளேயே வந்து இவர் வந்து நிறைய அரை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. அதுவும் இந்த 2024 சீசனில் தான் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அட்டகாசமாக ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆர்சிபிலலாம் கூட இருந்தார், பட் அங்கே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் வாட்டர் பாய் எல்லாம் கூட வெளியே உட்காந்தாரு சான்சஸ் கிடைக்காம. பட் இந்த சீசனில் பார்த்தோன்னா இது வரைக்கும் 4 போட்டிகளில் பவர் பிளேக்குள்ளேயே 50 ரன்கள் எட்டியிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து 6 முறை அரை சதங்கள் கடந்திருக்காரு பவர் பிளேக்குள்ளேயே அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்தது இவருக்கு பக்கபலமாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா இந்த சீசன் அட்டகாசமாக தொடங்கியிருக்காரு சொல்லலாம். ஒவ்வொரு போட்டியிலையும் நிறைய இன்டென்ட்டோடு ஆடுறாரு. ஆட்டம் இழக்கிறமோ இல்லையோ அதை பற்றி முக்கியம் இல்லை, இருக்கிற வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்காரு. நேற்றும் அதை தான் பண்ணார். 28 பந்துகளில் 75 ரன்கள், 8 பவுண்டரி 6 சிக்ஸர். ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் அடிப்பார், இவர் பொறுமையாக இருப்பார். பார்த்தா இல்லை, 2 பேரும் உனக்கு அடிச்சா நீ அடி, எனக்கு போட்டால் நான் அடிக்கிறேன்னு 2 பேரும் பட்டாசு கலப்புனாங்கன்னு சொல்லலாம் நேற்று பொறுத்த வரைக்கும். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதனால் ஸ்டார்டிங்லேயே ஸ்பின்னர் கொண்டு வருவோம்னு சொல்லி கிருஷ்ணப்பா கௌதம்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அது எடுபடலை, முதல்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா முதல் பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 100 ரன்களை வந்து கடந்துட்டாங்க. 2 பேரும் அட்டகாசமாக விளையாடினாங்க அப்படி சொல்லலாம். ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டீம் 2 முறை பவர் பிளேக்குள்ளேயே 100 ரன்கள் அடித்தது இவங்க மட்டும்தான். இது முன்னாடி 100 ரன்கள் அடித்ததுன்னா முதல்ல சென்னை அணி வந்து 100 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கேகேஆர் கூட அடிச்சிருக்காங்க. பட் இவங்க 2வது முறையாக பவர் பிளேக்குள்ளேயே 100 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 100 ரன் பார்ட்னர்ஷிப் அதிவேகமாக அடித்ததும் இவங்க தான். 17 ஆண்டுகால ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். ஏன்னா 30 பந்துகளில், அதாவது 5 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 100 ரன்களை வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஜோடி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நேற்றைய போட்டியில் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடுறதை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வீடியோ கேமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளோசிவாக ஆடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 17 ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் முதல் 10 ஓவரில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் நேற்று இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதுவும் 10 ஓவர் கூட ஃபுல்லாக ஆடல, 9.4 ஓவர்களே 167 ரன்கள் அடிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இவங்களே பார்த்தோம் அப்படின்னா 158 ரன்கள் அடிச்சிருக்காங்க, 142 ரன்கள் அடிச்சிருக்காங்க. பட் எல்லாம் மொதல் 3 பிளேஸ்லையும் அவங்க தான் இருக்காங்க அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசனை பார்த்தின எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாருமே சன்ரைசர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு சேசிங் வர மாட்டுது அப்படின்னு சொல்லி. பட் இவங்க என்ன சொன்னால் எங்களுக்கு சேசிங் வராதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அதிக பந்துகளை மீதம் வச்சு ஜெயிச்ச அணி அப்படிங்கிற ஒரு சாதனையும் பெற்றிருக்காங்க. 62 பந்துகள் வந்து ஸ்பேர் வச்சு வந்து நேற்று ஒரு அட்டகாசமான விக்டரியை வந்து பதிவு பண்ணாங்க அப்படி சொல்லலாம். ஸோ இந்த அருமையான வெற்றியின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய புள்ளி பட்டியலில் 3வது இடத்துக்கு சென்னை அணியை 4வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ 12 போட்டிகளில் 7 வெற்றியோட 14 புள்ளிகளை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா லக்னோ அணி தோற்றதாலும் அதே 6வது இடத்துல இருக்காங்க. பட் ஆனால் 12 போட்டிகள், இன்னும் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மும்பை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது. ஸோ மும்பை அணி வந்து அஃபிஷியலாக எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சீசனில் முதல் முறையாக வெளியேறின அணி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை அணி தான். ஸோ மும்பை அணி 8 பாயிண்டில் இருக்காங்க. ஆர்சிபி அவங்களுக்கு கீழே 8 புள்ளிகளோடு தான் இருக்காங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோன்னா 8 புள்ளிகளோட அவங்களுக்கு கீழே இருக்காங்க 10வது இடத்துலனாலும். அவங்க இன்னும் எலிமினேட் ஆகலை, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்சஸ் இருக்குது மும்பையை விட. ஸோ அதனால் அவங்க வந்து 14 புள்ளிகளில் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற இப்போதைய சூழலில் மும்பை அணி மட்டும் முதல் அணியாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் சோகமான விஷயம் என்னென்னா, குஜராத் அணியினுடைய கேப்டனாக இருக்கும்போது 2 சீசன்லையுமே முதல் அணியாக பிளே ஆஃப்ஸுக்கு கொண்டு போனார்.
கேப்டன் ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பைக்கு முதல் முறையாக கேப்டனாக களமிறங்கியிருக்கார். அவர் முதல் அணியாக வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஸோ மீண்டும் வருவார் அப்படி சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சாம்பியன் சைடுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மற்றும் ஒரு முக்கியமான போட்டி IPL 2024 பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை தங்களுடைய சொந்த மைதானமான தரம்சாலா கிரிக்கெட் மைதானத்தில் வந்து எதிர்கொள்கிறாங்க. ஸோ இந்த போட்டி 2 அணிகளுக்கும் ரொம்பவே முக்கியமான போட்டி. ஏன்னா இந்த போட்டியில் தோல்வி அடையக்கூடிய அணி 2வது அணியாக இந்த வருஷம் IPL-லேருந்து பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பை வந்து இழப்பாங்க அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவங்களோட கடைசி போட்டி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அணி சென்னை கிட்ட ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுவும் இதே மைதானத்தில் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த தரம்சாலா மைதானம் பெருசாக வந்து செட் ஆகலைன்னு சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரான போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 167 ரன்கள் அடித்தாங்க சென்னை அணி. ஆனால் பஞ்சாப் கிங்ஸால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண முடியல. 139 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இருந்து தோல்வியை வந்து தழுவுனாங்க. ஸோ அந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 168 அப்படிங்கிறது நல்ல டார்கெட் தான். ஆனால் அவங்களால அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண முடியல. அதுவும் இந்த சீசனில் 262 ரன்களை சேஸ் பண்ண ஒரு டீமால் இதை வந்து சேஸ் பண்ண முடியல அப்படி சொல்லலாம். ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த டீம் பார்த்தோம்னா தொடக்கத்தில் தொடர் தோல்வியிலிருந்து இப்போது தொடர்ந்து ஏறுமுகம் தான் அவங்களுக்கு. எல்லா போட்டியிலும் தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னா கடைசி போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட ஒரு வெற்றியை பெற்றாங்க. அவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஓப்பனிங் பேர் நல்லாவே செட்டாக இருக்குது. கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ் அண்ட் விராட் கோலி, அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து ஃபினிஷராக நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி போட்டி 2 டீமுக்கும் ரொம்பவே முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெற்றி பெற அணி மட்டுமே பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இவங்க 2 பேருக்கு இடையில் இது வரைக்கும் IPL போட்டியில் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நேருக்கு நேராக 32 முறை மோதியிருக்காங்க. அதில் 17 போட்டிகளில் பஞ்சாப் கிங்ஸும் 15 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வெற்றி பெற்றிருக்காங்க. பட் இந்த 32 போட்டி கணக்கு கிடையாது. இன்றைக்கி யார் வெற்றி பெற போகிறாங்களோ அவங்க தான் இந்த 2024 IPL-க்கான பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பில் நீடிக்க முடியும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு விரிவாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் IPL போட்டியை டிவியில் பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறையா ப்ரைஸ் வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் IPL சரவடி சொல்லி அப்படின்னு ஒரு சூப்பரான குயிஸ் காம்படிஷன் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு தினசரி 5 கேள்விகள் கேட்கப்படுது. நிறைய பேர் சரியான ஆன்சர்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வெற்றியாளர்களை அறிவிக்க வேண்டிய நேரம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதிக்கான அந்த 5 கேள்விகளுக்கு சரியான பதிலளித்து குலுக்கல் முறையில் தேர்வான வெற்றியாளர்கள் ராஜாமணி திருநெல்வேலி, சிவசுப்பு மதுரை, லதா திருச்சி, ஸ்னேகா திருமயம், சிவா தூத்துக்குடி. ஏப்ரல் 27ஆம் தேதிக்கான அந்த லக்கி வினர்ஸ் ஜெயஸ்ரீ திண்டுக்கல், வேல்முருகன் புதுச்சேரி, பாஜி திருநெல்வேலி, பாலமுருகன் சேலம், குணஸ்ரீ செங்கல்பட்டு. ஏப்ரல் 28ஆம் தேதிக்கான அந்த லக்கி வினர்ஸ் கணேசன் சேலம், தீபிகா அருள் கன்னியாகுமரி, ஆண்டனி பிரவீன் சென்னை, ஜெகன் தஞ்சாவூர், ஜெயசெல்வி தூத்துக்குடி. வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பார்த்துட்ருக்க நீங்களும் இந்த மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணுமா? ஒன்றுமே இல்லை. தினசரி காலையில் 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்ம ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் இடைவேளை நேரங்களில் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ சரியான கேள்விக்கு வந்து நீங்கள் பதிலை வந்து அனுப்புங்க. நீங்களும் கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் அற்புத பரிசுகளை வெல்லுங்க.